இப்போ லேட்டஸ்ட்டு தகவல் என்று பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நம்ம நிலப்பரப்பு எல்லை என்று பார்க்கும் பொழுது நாம் சொன்னோம் சுமார் 3200 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பொதுவான கடல் என்றால் அது இந்த அரபிக்கடல் பகுதி தான். இங்கே பாருங்கள், அரபிக்கடல் பகுதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இணைக்கக்கூடிய ஒரு கடல் பகுதியாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுடைய எல்லை அரபிக்கடலில் எவ்வளோ தூரம் வருது இங்கே பாருங்கள். இதுதான் பாகிஸ்தானுடைய எல்லை அரபிக்கடலில் சுமார் 1000 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. சரி, நம்ம இந்தியாவுடைய எல்லை அரபிக்கடலில் எவ்வளோ தூரம் வருகிறது? சுமார் 2500 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. ஆக அவங்களுக்கு 1000 கிலோமீட்டர், நமக்கு 2500 கிலோமீட்டர். இந்த அரபிக்கடலில் இந்தியாவுடைய போர் கப்பல்கள் நிலை கொண்டுள்ளன. போர் கப்பலை கொண்டு போய் நாம் அங்கே நிறுத்தியிருக்கோம். இந்த போர் கப்பல்கள் எந்நேரம் வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் பாகிஸ்தான் மேலே. போர்க்கப்பல்லிருந்தும் ஏர்ஃபோர்ஸுடைய விமானங்கள் புறப்படும். அது ஒரு தனி தாக்குதல். அதாவது போர்க்கப்பல்லேருந்து போர் விமானம் அப்படியே கடல்லேருந்து புறப்படும், பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும். போர்க்கப்பல்கள் அரபிக்கடலில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இப்போ தரையில் தான் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லை தாண்டி தாக்குதல் நடக்குது. அது கடலில் தாக்குதல் நடக்குமா, தீவிர தாக்குதல் என்பதையும் நாம் உற்று பார்க்க வேண்டி இருக்கும்.